ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைலர் சித்ரா. இப்போ ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ தான் நான் தைச்சாலும் பட்டி வந்து கரெக்டாக ப்ளவுஸ் எல்லாம் ரெடியாக கரெக்டாக தைச்சி வச்சாலும் பட்டி வந்து அந்த மேல் இருக்க துணி மேலே ஏறி ஏறி நிற்கிது, எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டினே. ஸோ அவங்களுக்கு வந்து நான் விவரமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி வந்து கலர் கலராக தான் நான் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு துணி மடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் உள்ளே போய்ட்டுருக்கேங்க, அதனால் ஸ்டிச் பண்ணல, சும்மா மாடலாக காமிக்கிறேன். இப்போ பேக் சைடு வந்து பாருங்கள், இந்த பட்டி வந்து நம்ம மடிச்சிடுறோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பட்டி வச்சு தைக்கணும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பட்டி வைக்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு துணி மேலே ஏறிக்குது. ஸோ இதுக்கு சின்ன டிப்ஸ் தான். இது பிடிச்சதை மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து பட்டிக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு துணி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு அதாவது பேக் துணியில் அந்த கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மேல் துணியை தூக்கி இது மேலே போட்டுக்குங்க. அதாவது பட்டி துணி மேலே போட்டுக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ண தெரியலனா நீங்கள் இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ டாட் பிடிச்சிட்றாங்களா, பிடிச்சிட்டு கரெக்டாக ஈவனாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு தையல் போடுறதுக்கு 1/4 இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர்ஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கலர் கிளாத்தில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு துணியோட இந்த பட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அர்கட் போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில், அதாவது ஹூக்கு கிட்ட வர இதை வந்து அர்கட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வச்சு ஃப்ரண்ட்டு துணியில் வச்சு ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது பர்ஃபெக்டான அளவு, பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.